2 அம்மாக்களின் கதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒன்று ஜான்சியோட அம்மா, இன்னொன்று குமரேசனுடைய அம்மா. 2 நல்லா படிக்கிற பசங்க. 2 அந்த ட்ரீம்ஸில் தான் அந்த ஒட்டுமொத்த கதையும் நகருது. எப்பயுமே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு டைரக்டர் வந்து தன் கதைக்கான கதாபாத்திரத்தை கரெக்டாக தேர்வு பண்ணிட்டாலே டைரக்டரோட வேலை பாதி முடிஞ்சதுன்னு இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம என்னதான் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னாலும் அதை அவங்க தான் அங்கே ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. என்னதான் ஸ்கேம் அப்படின்னாலும் அது வெறும் ஸ்கேமாக பண்ணால் நல்லா இருக்காது. அப்போ அதுக்குள்ள ஒரு ட்ராமா வேணும். அது ஒரு கற்பனையான ஒரு ட்ராமாக்குள்ளே இதை கொண்டு போய் நுழைக்கும் போது தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறும் ஸ்கேம், இங்கே ஒரு தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குது, அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வராது. தாரா, விருதுநர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். களவாணி, வாகை சூடவா, சண்டி வீரன், நையாண்டி போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் சர்க்குணம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் ரீசெண்டாக உங்களுடைய எக்ஸாம் வெப் சீரிஸ் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஆனால் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டே இருந்தது. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னன்னா, இப்போ ஜோசப்னு ஒரு படம் மலையாளத்தில் பெரிய ஜோசப் படத்தோட டைரக்டர், அவர் வந்து ஒரு மலையாளத்தில் லெட்டர் எழுதி இந்த வெப்சீரிஸை பாராட்டி ஒரு கடிதம் போட்டிருக்காரு. இது ஒரு பெரிய எனர்ஜி. அதாவது ஒரு மலையாள டைரக்டர் அங்கே வரையும் பார்த்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நான் ஏன் குறிப்பாக அதை மட்டும் சொன்னேன்னா, இது எல்லா மாநிலங்கள்லையும் பரவி இருக்கு, அங்கேருந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறதுக்காக சொன்னேன். நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஆர்எஸ் அதிகாரிகள், வெளிநாடுகள், இங்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பாராட்டுகளை கேட்குறது சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அண்ட் இந்த சீரீஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸாம்ஸ் டைம்ஸில் நடக்கிற ஸ்கேம் பற்றி. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? எப்படி இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு சார்? இப்போ உங்களுக்கு தெரியும், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தெரியும். சங்கர் ஐஏஎஸ் சார் என்னோட நண்பர் தான். இப்போ அவர் இறந்துட்டாரு. அவர் அதுக்கப்புறம் மிலானின்னு ஒரு நண்பர், அதுக்கப்புறம் நடராஜன் சொல்லி இங்கே அண்ணா நகரில் இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, அவரோட நண்பர். அதுக்கப்புறம் ஸ்ரீதர், இப்படி இவங்க எல்லாமே நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். அப்போது அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யானையை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணாங்க. ஓகே. அது யானையை வச்சு ஸ்கேம் பண்ணாங்கன்னாக்கா, அதாவது எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் எழுதிட்டு ஆன்சர் பேப்பரை தாசில்தார் ஆஃபீஸ்க்கு கொண்டு வர்ற வழியில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை டிஸ்டன்ஸை மெயின் பண்ணி கையில் எடுத்துகிட்டு பேரிகார்ட் போட்டு உள்ள அலோவ் பண்ணாமல் யானை குறுக்க நிச்சு அப்படின்னு சொல்லி மேஜிக் பேனான்னு ஒன்று இருக்குது. அது மேஜிக் பேனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மேஜிக் பேனாவில் எழுதுனா அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சிரும். அப்படி அலைஞ்ச கொஸ்டின் பேப்பர்ஸில் வச்சு ஒரு எக்ஸாம் நடந்தது, ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது. அந்த விஷயம் வந்து இப்போ என்ன பயங்கரமாக பாதிச்சது. அடப்பாவிங்களா அப்படிலாம் பண்ணுறீங்களா நாங்கும் போது தான் இதை ஒரு கதையாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அது மேலோட்டம் இல்லாமல் நிறைய ஆய்வுகள் எடுத்து அந்த நிறைய ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தோம். ஓகே. சீரிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சார், நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களோட படங்கள் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. பட் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ்? இது ஏன் நீங்கள் படமாக பண்ணலை? இப்போ என்னென்னா, இப்போ சில கதைகளை வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாக பண்ணலாம், சிலதை நம்ம ஷார்ட் ஃபில்மாக பண்ணுவோம். சில கதைகளை தான் வெப் சீரிஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் இந்த கதையை உள்ள அடக்க முடியல அப்படின்னா அது வெப் சீரிஸோட ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இதை ஒரு படமாக பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இன்னும் எவ்வளவோ இருக்குது, என்னப்பா அவங்க லேசாக தான் தொட்டிருக்காங்க, மேலோட்டமாக இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கும். அது நமக்கு என்ன ஆயிருக்கும்னா, நம்ம எல்லாத்தையும் சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்திருக்காது. அப்போ அதை வந்து சில கதைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கான மூடு கிடைக்கும். அந்த வகையில் தான் அது வெப் சீரிஸாக பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தோம். ஓகே. அண்ட் காஸ்டிங் வந்துட்டு இன்னொரு சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது வெப் சீரிஸ்க்கு. ஸோ எப்படி வந்து சூஸ் பண்ணீங்க துஷ்ரா விஜயன் அண்ட் அதித்தி பாலன் இவங்கள? என்னன்னா, நம்ம அது ஜான்சி அப்படிங்கிற கேரக்டர், துஷாரா மேம் பொறுத்தளவில் நல்ல இன்னராக உள்வாங்கி பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கேரக்டர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு டாமினேட்டிங்காக இருக்கணும் அந்த மரமல்லி அப்படிங்கிற கேரக்டர். அதாவது ஜான்சி கேரக்டரோட மரமல்லி 2 கதாபாத்திரம் தான் இல்லையா, மெயின் கதாபாத்திரங்கள் அப்பா சார் இல்லாமல். அப்போ ஜான்சியை விட மரமல்லி டாமினேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா யாராக இருக்கணும் அப்படின்ட்டு உள்ளே வந்தது தான் அதித்தி பாலன் மேடம். அப்படி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்பா சாரை பொறுத்தளவில்
நாங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம்னா, நான் புஷ்கர் சார் காயத்ரி மேடம்கிட்ட சொல்லும்போது சொன்னது தான். என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு ஹீரோவாக இருந்தால் பெட்ரு, அவர் இப்போ படம் பண்ணாமல் இருக்கணும், அவருக்கு ஒரு ரீ என்ட்ரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ இந்த மணி கிஸ்ட் வெப் சீரிஸ்லாம் வரல, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ யாராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ராம்கி சார் ஃபர்ஸ்ட் சாய்ஸில் இருந்தார். ஓகே. அப்புறம் ராம்கி சாருக்கு கொஞ்சம் டேட் ப்ராப்ளம் இருந்ததுனால அதுக்கப்புறம் யார் சாய்ஸ் வைக்கணும்னா அப்பா சாரை. ஓகே. அப்பா சாருக்கு சொன்னது யாருன்னா காயத்ரி மேடம் தான் சொன்னாங்க, புஷ்கர் சார் okay. அவங்க 2 பேரும். அப்போ காயத்ரி மேடம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் அடிச்சு, இது மாதிரி சப்னம் சார் இது மாதிரி இது அப்பா சார் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்பா சாரா, எனக்கு கரெக்டாக மைண்டில் ஓடல, நான் ஒரு சில ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னாங்க. அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே இவர் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றினாலே ஒர்க் அவுட் ஆகிடும்னு தோணுச்சு. அப்போ தான் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு மேடம், நீ ஒரு தடவை நேரம் 2 பேரும் பேசுங்க, யார் அப்பா சாரோட நீங்கள் ஒரு தடவை பேசுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நரேட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா சார் நானும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசினோம். பேசிட்டு அதுக்கப்புறம் நரேட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 அப்பா சார், ஒரு 2 ஏஜ் குரூப் இருக்கும். ஒன்று அப்படியே சட்டில்டான அப்பா சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் அப்பா சாரே பார்த்துட்டு அதான் சொன்னார், சார் பழைய அப்பா சார் காட்டாமல் ஒரு மாதிரி ஒரு அமைதியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமெண்டிங்காக, ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். அது அப்படி தான் இதில் அப்பா சாரும் உள்ளே வந்தார் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவில். துஷாரா மேம் வந்து இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி போல்டா, ஒரு மாதிரி சட்டிலா, காமா, ஒரு பயங்கரமாக இருந்தது. அவங்கள எப்படி நீங்கள் டியூன் பண்ணீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு டைரக்டர் வந்து தன் கதைக்கான கதாபாத்திரத்தை கரெக்டாக தேர்வு பண்ணிட்டாலே டைரக்டரோட வேலை பாதி முடிஞ்சதுன்னு இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம என்ன தான் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னாலும் அதை அவங்க தான் அங்கே ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்போது அந்த கதாபாத்திரம் செட் ஆகிடுச்சினாலே, அந்த கதைக்கு ஏற்ற கதாபாத்திரம் செட் ஆச்சுனாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சுது. அப்போ துஷாரா மேமை பொறுத்தளவில் வந்து அவங்க ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், எப்படின்னா ஒரு மாதிரி சில இடங்களில் ஒரு கட்ஸாக வரணும், சில இடங்களில் உள்ளால பயந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாத்து மேய்க்கிற ஒரு அப்பாவி பொண்ணாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வரும்போது ஒரு 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 கமெண்டிங் பவரோட இருக்கணும். இதுமாரி அவங்களுக்கு நிறைய இன்னசென்ட்டு, ஒரு கமெண்டிங்கு, ஒரு அதுக்கிட்ட இல்லாமல் எங்கிட்ட இல்லாமல் பயப்படுறது, பயந்துக்கிட்டே வெளியே காட்டாமல் நடிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட ரோல்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையுமே அவங்க அவங்க நல்ல ஆர்டிஸ்ட்னால அவங்க நல்ல இன்னராக உள்வாங்கி ப்ரெசென்ட் பண்ணதுனால அந்த ஜான்சி அப்படிங்கிற கதாபாத்திரம் எல்லாருனாலையும் பேசப்படுது. அது துஷாரா மேம் வந்து நீங்கள் பெப்பாமில் வந்து அவங்கள எந்த விதமான நம்மளுக்கு டவுட்டும் வர வேண்டியதில்லை. நான் மேக்ஸிமம் எங்களுள்ள அப்படி தான் நடக்கும். ஏன்னா அவங்க நல்லா பண்ணிடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. நமக்கு அவங்ககிட்ட எனக்கு என்ன வேலைனாக்கா, நம்ம அந்த சீனை ஒரு தடவை சொல்லிட்டு மூடு, இதான் மூடு, இந்த மூடு, இந்த மைண்ட் செட்டு இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட் கொடுக்க தான் எனக்கு இன்னும் அது நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட, நம்ம ஒரு நல்ல பெர்ஃபார்மர்கிட்ட நம்ம அந்த விஷயத்தை மட்டும் சொன்னாலே அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க. அது நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுதான் துஷாரா மேம். நீங்க எழுதும் போதே வந்துட்டு இவங்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற யாராவது ஐடியா இருந்துச்சா சார்? இல்ல, அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் அப்படின்ட்டு கதை எழுதியாச்சு. ஒரு ஜான்சி, ஒரு மரமல்லி அப்படின்னு தான் கதை எழுதணுமே தவிர இவங்களை இப்படிலாம் பிக்ஸ் பண்ணி நம்ம கதை எழுத மட்டும் இல்லை. அதெல்லாம் ரெடி ஆகி அது நான் முன்னாடியே எழுதின கதை அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன்னு வரும்போது புஷ்கர் சார், காயத்ரி மேடம் நாங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் துஷாரா மேம்ங்கிற சாய்ஸு வந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய கீர்த்தி சுரேஷ், இதெல்லாம் கீர்த்தி சுரேஷ் மேம் அவங்கெல்லாம் சாய்ஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலான ரீசன் தான் துஷாரா மேம் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் வெப் சீரிஸ் நாங்கள் பார்க்கும்போது இந்த எஸ்பி ஆள் மாறாட்டம் அப்படின்றது வந்து நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லை. பட் நீங்கள் அதை எப்படி ரைட்டிங்காக கொண்டு வந்தீங்க? இது வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் எங்கே இருக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தான் அது எங்கே அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஒரு அதாவது மரமல்லியை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கார். ஓகே. அந்த எஸ்பி ஆஃபீஸில் இல்லைன்னு நம்ம கதை பண்ணல, ஜான்சி தெரிஞ்ச ஒரு ஆளும் அங்கே இருக்கார். அப்போது இது எப்படி அவங்க பிரேக் பண்ண போகிறாங்கிற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுக்குள்ள அது வந்துருச்சு. அதாவது நம்ம போயிட்டு அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கேள்வி வந்திருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம் கதையில் சொல்லும் போதே, நீ வந்து அவன் வந்து இது மாதிரி அங்கே நீ அங்கே போகிறப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கான் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆல்ரெடி மரமல்லியோட ஏற்கனவே வேலை பார்த்தவன். ஓகே. மரமல்லி கூட இன்னொரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கான். நீ போனோடனே கண்டுபிடிச்சிருவான் நீ மரமல்லி இல்லை ஜான்சின்னு. ஆனா இன்னைக்கு அவன் வரமாட்டான் அப்படின்னா அவனை வர விடாம பண்றதுக்கு அடிச்சு அவனை ஒரு அப்பா சார் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அத்தோட முடிஞ்சு போயிடல. அடுத்து செலியன். இப்போ
அவனுக்கு வந்து அவனுக்கு மரமொழிய தெரிஞ்ச மாதிரி ஒன்ன நேரடியாவே செல்லியனுக்கு தெரியும். ஆனா அவனை எப்படி பிரேக் பண்ண போறான்? அப்போ அவன் ரோந்து போற டைம் என்னவோ, அவன் வெளியே போற டைம் தான் நீ உள்ள போற டைம் அப்படின்ட்டு அவனை வெளியே போற டைம்ல இவங்க உள்ள போனா எஸ்பி அவனை வர சொல்லிடுறாரு. அந்த டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ ஒரு ப்ரொசீஜரலா அதை பிரேக் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறது எப்பயுமே ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அழகான ஒரு அம்மா கேரக்டர் வந்தாங்க. ஆனா அவங்கள வந்து டக்குன்னு கொன்னுட்டீங்க. எங்களுக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். உங்களுக்கு என்ன கோவம் அவங்க மேல? எழுதும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? என்ன அப்படின்னா நிறைய இது கிராமங்கள் நடந்ததுதான். என்னன்னா மீன்களை வாயில வச்சுட்டு அந்த அந்த அது மீனை கொண்டு போய் கரையில வச்சுட்டு வர நேரத்துக்குள்ள மண்புழு கொத்து இன்னொரு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையாளுற ஊத்தி நிறைய பேர் உண்மையிலேயே அது இறந்துருக்காங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட இப்படியே நடந்தது. ஆனால் அப்போ நான் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். ஷூட்டிங் முடிச்சப்புறம் அது பெரிய நியூஸாக இருந்தது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 அம்மாக்களின் கதைன்னு கூட புஷ்கர் சார் சொல்லுவார். டக்குன்னு 2 அம்மாக்களின் கதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒன்று ஜான்சியோட அம்மா, இன்னொன்று குமரேசனுடைய அம்மா. 2 நல்லா படிக்கிற பசங்க. 2 அந்த ட்ரீம்ஸில் தான் அந்த ஒட்டுமொத்த கதையும் நகருது. ஒரு ஒரு அரகாசு வேலையானாலும் அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாவாகவும், அடுத்து என் பிள்ளை மட்டும் அரசாங்க வேலைக்கு போயிட்டானா அவனுக்கு அறுவாடிச்சு வைக்கிறேன்னு சொல்ற அம்மாவாகவும் இருக்கிற ஒரு அம்மாவினுடைய மரணம், அது எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை எடுத்துட்டு போகுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அதனுடைய மரணம் அவசியப்பட்டுச்சு. அப்பதான் அந்த 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 இளைஞனுடைய லைஃப் எப்படியெல்லாம் திசை மாறி அது போகுது அப்படிங்கிறதுக்கான காரணமா அந்த மரணம் அவசியம். ஓகே. அண்ட் இந்த வெப் சீரிஸ்க்காக வந்துட்டு ரிசர்ச்சா ஒரு ரெஃபரன்ஸா வந்துட்டு நீங்க எந்தெந்த படங்கள் பாத்தீங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க சார்? இதுக்கு படங்கள்னு பார்க்க முடியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரியான படங்கள் வரல. ஒரு குரூப் 1 தேர்வுகள்ல, சிவில் சர்வீஸ் தேர்வுகள்ல ஒரு வந்து வெற்றி பெற்ற இந்த விஷயங்கள் இருக்கு. ஸ்கேம் வரல. இப்போ +2ன்னு ஒன்று வந்துச்சு. அது நான் நார்த்தில் ஒருத்தன் எப்படி ஒரு சிவில் சர்வீஸுக்கு போராடி ஜெயிக்கிறாங்க, அது ரியலான நடந்த ஒரு மேட்டர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவ் பக்கம். இப்போ நம்மளுக்கு நேர ஆப்போசிட், இது நெகட்டிவ் பக்கம். இது நேரடியாகவே இது ஒரு நெகட்டிவ் பக்கமாக வந்துடுது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதுக்குள்ள எந்தெந்த வருடங்கள்ல என்னென்னலாம் ஸ்கேம் நடந்தது அப்படிங்கிறது நிறைய தரவுகள். இந்த தரவுகளை வந்து நண்பர்கள் மூலமா நம்ம கலெக்ட் பண்ணோம். நடராஜன் சொல்லி நம்மளுடைய நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து நிறைய கேதர் பண்ணி எடுத்தோம். அதனாலதான் அது வந்து ஒரு நெருக்கமா நம்ம இருந்தது. ஆனா நம்ம என்னதான் ஸ்கேம் அப்படின்னாலும் அது வெறும் ஸ்கேமா பண்ணா நல்லா இருக்காது. அப்ப அதுக்குள்ள ஒரு டிராமா வேணும். அது ஒரு கற்பனையான ஒரு டிராமாக்குள்ள இதை கொண்டு போய் நுழைக்கும் போதுதான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறும் ஸ்கேம், இங்கே ஒரு தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குதுன்னா அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வராது. அப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வரணும்னா அது ஒரு அழகான டிராமாக்குள்ள அந்த ஸ்கேம் உட்கார வைக்கப்படும் போது தான் அது வரும். அப்படிதான் இது நடந்தது. ஓகே. உங்களோட படங்களோட டைட்டில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தமிழ் பேர். இப்போ களவாணி, வாகை சுடவா, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த ரூரல் பேஸ்ட் ஒரு தமிழ் பேர் இருக்கும். பட் இதுக்கு எக்ஸாம் அப்படின்றது வெப் சீரிஸ்னால எக்ஸாம் அப்படின்னு பேர், ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த மாதிரி. இது தேர்வுன்னு வச்சா கூட நார்மலா இருக்காது. நம்ம இன்னைக்கு ஆங்கிலம்ங்கிறது வாய்மொழியாகவும் நமக்கு குழந்தைகள்கிட்ட நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னு சொல்ற பிள்ளைங்க அதிகமா, நான் தேர்வு எழுத போற பிள்ளைங்க அதிகமானு கேட்டா நான் சொல்ற தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் அதிகபட்சம் நம்ம அதுக்கு பழக்கப்பட்டோம். அதுக்கான காரணம் நம்ம உள்ள போனால் அது வேற பக்கம் போகும், அதை விட்டலாம். ஆனா ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு வெப் சீரிஸ்ங்கிறது 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ரிலீஸ் ஆகிற ஒண்ணு. அப்போ ஒரு காமனான ஒரு டைட்டில் எல்லாருக்குமே தேவைப்படுவாங்க. இப்ப நீ ஹிந்தின்னு வச்சுங்களா எக்ஸாம்னா தெரியும், தெலுங்குல எக்ஸாம்னாலும் தெரியும், கன்னடம், மலையாளம், தமிழ் எங்குமே எக்ஸாம்னா தெரிஞ்சிடும். அப்ப அதனால அந்த பேர் அங்க மாற்றி வைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நம்ம இங்க தேர்வு அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மலையாளத்துக்கு வேற பேர் வச்சாகணும், கன்னடத்துக்கு ஒரு பேர் வச்சாகணும், ஹிந்திக்கு ஒரு பேர் வச்சாகணும். இப்போ எக்ஸாம்னு வச்சதுனால ஒரே ரீச், ஒரே நேரத்துல ரிலீஸ் அப்படி இருக்கும்போது ஒரு 20க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ், 100க்கும் மேற்பட்ட நாடுகள், எக்ஸாம்ங்கிற காமன் ஒரு வார்த்தை, ஒரு எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு போறதுக்கு அந்த மொழி அது நமக்கு பயன்படுது, அது அந்த இந்த கண்டென்ட் போய் சேர்றதுக்கு பயன்படுதுன்னா அதை கையாளுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா எபிசோட்ஸுக்குமே எல்லாமே இங்கிலீஷ்லயே பேர்கள் இருந்துச்சு சார், அதுக்கும் இதான காரணம்? லைக் ஒவ்வொரு எபிசோடுக்குமே தமிழும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அவங்க இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிப்பாங்க. நான் எழுதுன டைட்டில்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். தமிழ்ல அது நான் கவனிக்கல, அப்படி தமிழ் டைட்டில் போடலையா? இங்கிலீஷ் தான் இருந்தது நாங்க பார்த்தோம். அப்படியா? நான் வச்சிருந்தது பாத்தீங்கன்னாக்கா, நான் வச்சிருந்த தமிழ் பேர்கள் வேணா சொல்றேன். என்ன வச்சிருந்தேன்னாக்கா, ஒரு தெரியாத ஊரின் வழித்தடம் அப்படின்னு வச்சிருப்பேன். ஒரு தெரியாத ஊரின் வழித்தடம். நான் தமிழ்ல தான் எழுதி கொடுத்தேன், இங்கிலீஷ் பண்ணாங்க. அடுத்து வந்து இருதலை சர்ப்பம்,
பாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. 2 பக்கம் தலை இருக்கும். இது 6 மாதம் மூவ் ஆகும், இது 6 மாதம் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இருதலை முனியம்பாங்க எங்க ஊர்ல. நான் ஒரு டைட்டில் வச்சேன், இருதலை சர்ப்பம்னு வச்சேன். ஓகே. அப்புறம் வச்சேன் சிவப்பு தேநீரின் சீற்றம், இப்படிலாம் டைட்டில் வச்சேன். தேநீரின் வாளேந்தி வாரா அப்படிலாம் வச்சேன். நான் அது டக்குன்னு சொல்றதுல இல்ல, அது மாதிரி 7 தமிழ்ல தான் எழுதி கொடுத்தோம். ஒருவேளை அவங்க எல்லா அந்த இதுக்காக ஒரு இங்கிலீஷ்ல நான் கவனிக்கல, ஒருவேளை அது இது அப்படி இருப்பாங்க. அது நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் நிறைய அதுல சொன்னேன். ஓகே. அண்ட் சார் நீங்க டைரக்ட் பண்ண நிறைய படங்கள் வந்துட்டு வில்லேஜ் பேஸ்டா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அந்த மாதிரி இல்ல இருக்கா? ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு வில்லேஜ்ல பிறந்தாலே நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் படிக்கல. நம்ம வந்து ஒரு நம்ம கிராமங்களில் எல்லா விஷயங்களையும் ஈடுபடணும்னு ஆசைப்படுற ஆளு. அப்படி இருக்கும்போது நம்மளை பாதிக்கிற விஷயங்கள் வந்து நம்ம அதிகம் கிராமத்தில் நம்மளை பாதிக்கிற விஷயங்கள் வந்து அதுவாகவே நம்ம எப்பயுமே ஒரு கதை எப்படி உண்டாக்குவோம், நம்மளை எங்கேயாவது ஒரு வகையில் பாதிக்கிற ஒரு விஷயத்தை கதை எடுத்து பண்ணுவோம். அப்படி நம்மளை பாதிக்கிற ஒரு வில்லேஜில் நான் அதிகம் ட்ராவல் பண்ணதுனால என்ன அங்கே சந்தோஷப்படுத்திய அல்லது காயப்படுத்திய அல்லது நம்மளை சிரிக்க வைத்த இதை எல்லாத்தையும் நம்ம கதைக்குள்ளே கொண்டு வர விஷயமா இருக்கும்போது பெரும்பாலும் நான் அதுக்குள்ளேயே இருந்ததுனால, ஏன்னா எனக்கு காலேஜ் லைஃப்னு ஒன்றும் இல்லை, நான் 10th ஃபெயிலு. இப்போ எனக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டவுன் லைஃப்ங்கிறது வந்து எனக்கு சார்ந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நான் சுற்றி நான் எங்கள் ஊர்லேயே மீன் பிடிக்கிற வேலை பார்க்குறது, அப்புறம் இது தேர்தல்லாம் இருக்கேன். நான் ஒரு சாவி சின்னத்தில் இன்னும் வார்டு மெம்பர் இன்னும் ஊரில் ஜெயிச்சிருக்கேன். அப்போ நான் ஒரு நண்பர்கள் நற்பணி மன்றத்தில் பொறுப்பில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரசிகர் மன்றங்கள் இப்படி தானே ஊரில் சுற்றி கிடக்கிறோம். அப்போ அந்த லைஃபுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த மாதிரி இருக்கவங்கள வந்துட்டு கமர்ஷியல் சக்சஸ்க்காக ஒரு ரைட்டிங்ஸ், அதாவது வாகை சுடவா வந்துட்டு அது வேற ஒரு ஆர்ட் பீஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கமர்ஷியலா ஒரு படங்கள் எடுக்கும்போது அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுமா சார், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமே, பட் ஆனா கமர்ஷியலா நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்றோமே கதையில அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பேட்டர்னுமே பேட்டர்ன் தான். சில கதைகளை எப்படி சொல்லணும்னு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லா விதமான கதைகளும் சொல்லலாம், எல்லா விதமான கதைகளும் ஓடும். நீ ஒரு நல்ல சாமி படம் எடுத்தாலும் ஓடும், ஒரு பேய் படம் எடுத்தாலும் ஓடும், இன்னொரு ஒரு 1-to-1 ஆக்ஷன் படம் எடுத்தாலும் ஓடும், ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா எடுத்தாலும் ஓடும், ஃபுல் காமெடி எடுத்தாலும் ஓடும், லவ் எடுத்தாலும் ஓடும். எல்லா விதமான படங்களும் இங்கே ஓடும். ஓடுறதெல்லாம் தாண்டி நம்ம என்ன மாதிரியான படம் எடுக்கணும் அப்படின்னு பிக்ஸ் ஆகிக்கிறது இல்லை. நான் ஒரு காமெடி படம் எடுக்க போகிறேன், நான் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க போகிறேன் அப்படிலாம் நம்ம நினச்சி எடுக்கிறது இல்லை. நம்மளை பாதிக்கிற விஷயங்களை கதையாக பண்ணுறோம். அப்படி வில்லேஜில் எடுத்துகிட்டு இருக்கிற இது வந்து கமர்ஷியல், இந்த கதையை வந்து கமர்ஷியலாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வெப் சீரிஸில் இது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட சொல்லும்போது அந்த பரபர அடுத்து என்ன நெக்ஸ்ட்னு இன்றைக்கி வெப் சீரிஸில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் ஒரு எபிசோடு பார்ப்போம்ட்டு உட்காந்தோம், ஆனால் 7 எபிசோடும் பார்த்துட்டு தான் எங்களால் உட்கார முடிஞ்சது. அந்த அளவுக்கு இது எங்கேஜாக இருக்குது. அது அடுத்து என்னங்கிற அந்த திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்லோ மூடில் சொல்கிறத விட ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு பண்ணும்போது அது ஈஸியாக போய், ஏன்னா அது வெறும் அது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு த்ரில் மூடில் சொல்கிறது தான். அந்த த்ரில் மூடில் ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகிறது தான் இதோட சக்ஸஸுக்கு காரணம் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு சில கரெக்ஷன் சொல்லுவாங்க, நம்ம அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். பட் வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது சென்சார் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க சைடு ஒரு சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா இதில் நீ பார்த்துருப்பீங்க, அதில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் என்ன கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு. ஆனால் வாண்டடா ஏன் கெட்ட வார்த்தை பயன்படுத்தணுங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த கதைகளுக்குள்ள ஒரு வாண்டடா எங்கேயுமே ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ அப்படி ஒரு, ஆனால் இங்கே பேச முடியும், பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயம் நாங்கள் வைக்கவில்லை. அப்படி ஒரு கட்டம் அங்கே தேவைப்படுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது என்னன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த ப்ராஜெக்டில் இருக்கும்போதே புஷ்கர் சார் கார்த்தி மேடம்லாம் பண்ணும்போது இது ரொம்ப கிளியரான ஸ்கிரிப்டாக இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது, அது த்ரில் மூடில் இருக்குது, நெக்ஸ்ட் என்னென்னு இருக்குது. நம்ம இந்த மூடில் போகும்போது நமக்கு எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் அப்படி. பட் ஆனால் சார் இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. பட் ஆனால் இப்போ வர நிறைய படங்களில் வந்துட்டு ஹீரோஸே வந்துட்டு நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, குத்துறது கொல்றது, அதாவது ஹீரோ ஒரு வில்லன் தான் வந்து இப்போ ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரமாக தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு படம் இது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு படம் பார்த்து ஒருவன் திருந்து விட்டான் என்று சொல்லுங்கள், ஒரு படம் பார்த்து அவன் கெட்டு போகவும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு படத்தை பார்த்து 10 பேர் திருந்துகிறான் என்றால் ஒரு படத்தை பார்த்து 10 பேர் கெட்டு போகிறான் என்பதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திருந்துறது உண்மையா அப்படின்னா கெட்டு போறதை உண்மைன்னு எடுத்துக்கலாம். அதனால இங்க உள்ள ஹீரோக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரியான கதை அமைப்புகள் வந்து இன்னைக்கு உள்ள யூத்துக்கிட்ட வருது அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றது வசந்தான். அதை நம்ம அது சரியா தவறாங்கிற ஆய்வுன்னா அது ஒரு பெரிய ஆய்வு. அது இந்த மாதிரி எடுத்துட்டு போறது இது உண்மையிலேயே ஆரோக்கியமா இல்லை அது கரெக்டான ரூட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாதத்துக்கு உள்ள கேள்வி. அது ஒரு பெரிய வாதம் தான் பண்ணணும். வாதம் ஏன்னா
இப்போ நீங்கள் எழுப்பியிருக்க கேள்வி வந்து ஒரு வாதம் தான். இந்த வாதம் வந்து பேசப்படும். இது உண்மையிலேயே என்ன மாதிரியான சூழலை மக்கள்கிட்ட அது ஏற்படுத்துது, அது ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துதா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் இப்போ என்னாச்சுன்னா எவன்டா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அது எவன்டா சொன்னது உங்களால் நல்லவனா இருக்க சொல்லி இப்படிலாம் வருது இல்லையா? நல்லவனா இருக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஃபோக்கஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய வாதம் தான், ஒரு வாதத்துக்குள்ளாக்கணும். பட் உங்களோட பார்வையில் அது தவறா? அது வாதத்துக்குள்ளாக்கணும்ன்ற இல்லையா? அது நம்மளால இது சரி தவறுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாதத்துக்குள்ளாக்கணும். இது தனி மனிதனா இதுக்கு ரைட்டு தப்புன்னு சொல்றதை விட இது ஒரு வாதத்துக்குரியது. எப்பயுமே வாதம் தான் பெரிய விஷயம். ஒரு கதை விவாதத்துக்கு உட்படுத்தினால் நல்ல கதை, ஒரு கதை கேள்வி எழுப்பினால் நல்ல கதை, ஒரு கேள்வி ஒரு வாதத்தை உருவாக்கினால் நல்ல விஷயம். அது மாதிரி ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அது பயங்கரமான சப்ஜெக்ட் இந்த கேள்வி. இது வந்து நீ அதான் ஒரு வாதத்துக்கு தான் உள்ளாக்க முடியும், தவிர டக்குன்னு போற பக்கம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு போறது, ரைட்னு சொல்லிட்டு போறதுங்கிறது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு வந்து படம் பண்ணிட்டு வெப் சீரிஸ் பண்ணும்போது ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா சார்? டெக்னிக்கலி ஆகட்டும் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதாவது டைரக்ஷனை பொறுத்தளவுல எந்த மாற்றமும் இல்லை, அதே மெத்தட் தான் பண்ண போறோம். கண்டிப்பா. ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததுன்னா, இப்போ நம்ம இப்போ சினிமாவுக்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் எழுதும்போது எழுதுறதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. இப்போ நீ ஒரு எபிசோடுக்கே அதுக்குள்ள ஒரு ஓப்பன், அதுக்குள்ள ஒரு மிட் பாயிண்ட், அதுக்குள்ள ஒரு ஒரு இது வச்சு அடுத்து என்னங்கிற ஒரு ஒரு தொடரும் போடுற அளவுக்கான ஒரு பெப்பு, இது எல்லாமே ஒரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, இது அது மாதிரி ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்கு சினிமாவுக்கும் வெப் சீரிஸ்க்கும். சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறத விட வெப் சீரிஸ்க்கு கதை எழுதுறதுல கொஞ்சம் நெருக்கடிகள் நெருக்கடிகள் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி டைரக்ஷனோ ஸ்பாட் ஒர்க்கோ அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஓகே, இந்த வெப் சீரிஸ்க்காக இந்த ஜங்காரா அப்படின்றதெல்லாம் எங்க எடுத்தீங்க சார்? அது நல்லா இருந்ததே பார்க்கும்போது. அதான் கொச்சின் பக்கத்துல, அது கேரளால. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிதவை பாலம்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இப்ப நம்ம காரை ஏத்தி அந்த போட்ல வச்சுட்டு அந்த கரைக்கு அது போற மாதிரியான காட்சி. அது எதுக்காக அந்த இடத்த நாங்கள் அது கொச்சின் பக்கத்துல எடுத்தோம், என்ன காரணம்னா அவ எஸ்பி ஆபீஸ்ல வந்து பதவி ஏத்துட்டு டிஎஸ்பியா போய் ஜாயின் பண்ண போற அந்த இடம் ஒரு தனிமைப்பட்ட இடமா இருக்கணும். அது அது ஒரு லோன்லி பிளேஸா இருக்கணும். இவளை கடந்து போறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கேமுக்கு வேற பயன்படுது. அதனால அப்படி ஒரு இடத்துக்காக அலைஞ்சோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் ஏரியாவில் ஒன்று பார்த்து வச்சுட்டு ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு முதல் நாளே அங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை முதல் நாள் பிளான் பண்ணல, ஒரு தண்ணி இறங்கினாலும் இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணிட்டு ஒரு வாரம் இருக்கிறது போனாக்கா அங்கே படம் தனியாக இருந்துச்சு. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற போது அது கடைசி ஷெட்யூலில் தான் எடுத்தோம். வேறு அந்த மாதிரி இடங்கள் எங்கே இருக்குது, நாங்கள் ஃபர்ஸ்ட் செட்டே போட்டு எடுத்துடலாம், அந்த மிதவை பாலம் அப்படியே நம்ம செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போட்டிலலாம் வச்சு கட்டிடலான்னு. அதுக்கப்புறம் நிறைய தேடி டைரக்டர் மற்றபடி வாழ்வச்ச டீமு நாங்கள் எல்லாம் தேடி அலைஞ்சதுல கொச்சின் பக்கத்துல அப்படி ஒரு இடம் கிடைச்சது. அது அந்த போட்டோட அந்த இதோட இருந்தது. அது விஷுவலா பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷுவல் எஃபெக்ட், அந்த ரிச் லுக் வரத்துக்கும் அதுக்கும் அந்த லொக்கேஷனும் காரணம். கேமராமேன் அருணோட அருமையான ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் அந்த எஃபெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் சார், ஒரு சீனில் வந்துட்டு லைக் கவர்மெண்ட் ஜாபுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் வந்துட்டு அந்த என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. லைக் இதுனா 55 வருஷம் கூட இருக்கும், இதுனா 5 வருஷம் தான். அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஆமா இல்லை அப்படின்னு யோசிக்க வச்சு. சொல்ற மாதிரி வசனங்கள் இதில் நிறைய நல்ல முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு பிடிச்ச அந்த வசனங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அரகாசு வேலையாக இருந்தாலும் அரசாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது உன்னோட பவர் ஆட்சியில் இருக்கிற 5 வருஷம், என்னோட பவர் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுற 58 வருஷம்னு சொல்கிற டைலாக் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஐயா உன்ட்ட ₹1 காயின் கொடுத்து முழுங்குன்னு ₹5000 பணம் தரா நீ முழுங்குவியா அப்படின்னு கேட்போம். அந்த கேரக்டர் முழிக்கும். அப்போ சொல்லுவோம் செக்ரட்டரியேட்டில் நிறைய காயின் முழுங்குறவங்க இருக்காங்க, முழுங்கின காயினை வெயிட் பண்ணி டாய்லெட்டில் கழுவி பாக்கெட்டில் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த வசனங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த நிறைய வசனங்கள் வந்து இந்த கதைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸ்கார் கேரக்டர் பேசுவார்ல, நாளைக்கு ஸ்கேம் நடக்க போகிற அந்த சூழலில் பேசுவான். அதாவது நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நைட்டு கூட எத்தனை ஸ்டூடெண்ட் இன்னைக்கு உட்காந்து ஒரு பக்கம் ஸ்கேம் நடக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட் நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்காக இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய உழைப்பு தானே அங்கே திருடப்படுது. அது ஒரு மிடில் கிளாஸோட பெரிய கனவு. அந்த மிடில் கிளாஸ் கனவை பணம் வச்சிருக்கிற ஒருத்தன் பிடிக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது அந்த கதையோட பெரிய சாராம்சம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போல்டான அட்டம் தான் சார். இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ரிசர்ச்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் இதுக்கு சொல்ல வந்ததை கரெக்டாக கன்வே சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்பயுமே படைப்பாளிக்கு வந்து அது இருக்காது. நான் வந்து அதாவது என்னோட மைண்ட் செட்டாக பயங்கர ஹாப்பி. ஆனால் நீங்கள் நம்மளை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று, எல்லா படத்துக்கும் நான் சொல்கிறேன், அது இந்த படத்துக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அது கலவனியாக இருக்கட்டும், வாகேஸ்வராவாக இருக்கட்டும், சண்டிவரனாக இருக்கட்டும், இந்த இதாக இருக்கட்டும்,
எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஓகே. மொத்தத்துல வந்து அது நம்ம கரெக்டா போய் ரீச் ஆயிருக்கா அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம் ஒரு வெப் சீரிஸ் நீண்ட நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கு. அந்த சந்தோஷம் இருக்கு. சூப்பர் சார். அண்ட் உங்ககிட்ட எப்போ அடுத்து வந்துட்டு வாகை சுடவா மாதிரி ஒரு படம் வந்து எதிர்பார்க்கலாம்? அதான் இப்ப இதே அடுத்த வருஷம் தான். எப்படின்னா அது ஒரு எஜுகேஷன், இது ஒரு எஜுகேஷன். அது கல்வி எவ்வளவு பெரிய முக்கியம், குழந்தை தொழிலாளர் மேட்டரை பற்றி இது பேசிடுச்சு. இது ஒரு குரூப் ஒன் தேர்வுன்னு சொல்ல போற அரசு போட்டி தேர்வுகள்ல அரசு உயர் பதவிகளுக்கு நடக்கிற எக்ஸாமுக்குள்ள பின்னாடி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இந்த இது பேசியிருக்கு. எப்பயுமே இப்படி ஒரு வாய்ஸ் மாதிரி படம் பண்ணோம், கலவாணி மாதிரி படம் பண்ணோம், சண்டிவரன் மாதிரி பண்ணோம், எக்ஸாம் மாதிரி ஒன்று பண்ணணும் நினைச்சு பண்றது இல்ல. அப்படி பண்ண நல்லாவும் வராது. நம்மளை பாதிக்கிற விஷயங்களை படமாக்கும் போது தான் அது நல்லா வரும். அப்படி ஏதாவது நம்மளை இன்ஸ்பயர் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம படமா பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயத்துக்காக நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன். அடுத்து பண்றது படம் தான். அது இன்னொரு பேட்டியில சொல்லலாம். அதான் இப்ப நான் கேட்க வந்தேன் சார். இப்போ வெப் சீரிஸ்னு கம்ஃபர்டபிள் ஆயிட்டீங்களா இல்ல அடுத்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்க வந்தேன். இல்ல அடுத்த படமே அடுத்ததே எனக்கு படம் தான் பண்றேன். அதுக்கான வேலைகள் ப்ரீப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். பேசும்போதே சொன்னீங்க நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், 10th தான் படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் வந்துட்டு இவ்வளோ படங்கள், சூப்பர் படங்கள், என்டர்டைன்டான படங்கள் கொடுத்துட்டீங்க. பட் உங்களுக்கு பர்சனலா இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல நாவலை படமாக்கணும்னு ஆசை இருக்கு. நிறைய நாவல்கள் இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய பொருளாதார பட்ஜெட்டோட அமையும் போது, அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அமையும் போது பண்ணலான் இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம அவங்க பேர் சொல்லாம அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. அது மாதிரி தேர்ந்தெடுத்து நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு காலம் அமைச்சு கொடுக்கும் நம்புறேன். சூப்பர் சார். உங்களை பத்தி சின்னதா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒருவேளை டைரக்டர் ஆகல அப்படின்னா என்ன சார் ஆயிருப்பீங்க? நான் வெளிநாடு தான் போயிருப்பேன். ஏன்னா எங்க ஊர் பகுதியில் தான் நடக்கும். ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அப்படிங்கிற வட்டத்துல ஆம்பலாப்பட்டு அப்படிங்கிறது என்னோட கிராமம். எங்க பகுதிகளை பொறுத்தளவுல ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, இந்த பக்கம் இந்த பேராவூர்ணி, இந்த சைடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் முழுக்க முழுக்க தஞ்சை டெல்டானே வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து விவசாயம் பார்ப்போம். விவசாயத்தை தாண்டி ஒரு பொருளாதாரம் அப்படின்னாக்கா வெளிநாடு தான். வீட்டுக்கு ஒரு ஆள் கம்பல்சரி வெளிநாட்டில் இருப்பாங்க. எங்க ஊரெல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் இன்னைக்கு பெரிய முன்னேற்றமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வெளிநாடுகள் தான். உண்மையிலே இது வரலன்னா கண்டிப்பா வெளிநாட்டுல போய் ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்க. நீங்க படிக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு எக்ஸாம்னா பயமா இல்ல ஜுஜுபி அப்படியா? நான் எங்க இங்கிலீஷ் பயங்கரமான வீக்னா எனக்கு சுத்தமா வராது. இப்ப கூட நான் இங்க சொல்ற அந்த ப்ரொனவுன்ஸே எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அது பயங்கர கஷ்டமா இருந்தது இங்கிலீஷ். அது என்ன ஆச்சுன்னா நான் 10th ஃபெயிலு, 34 மார்க் இங்கிலீஷில். அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் டியூட்டோரியல் போய் படிப்போம் இல்லையா. டியூட்டோரியலில் போய் படித்தா அடுத்து 28 மார்க் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதனால என்னாச்சுன்னா மேக்ஸ் சயின்ஸ் கூட்டினா ஒரு 80 மார்க் இருந்தால் ஐடிஐ படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டோம். 10th ஃபெயிலு. ஆனால் ஐடிஐ டீசல் மெக்கானிக் விஸ்வேஸ்வரா ஐடிஐன்னு சொல்லி மன்னார்குடியில் போய் அப்புறம் ஐடிஐ சேர்ந்து படித்தேன். ஐடிஐ பாஸு. அடுத்து வந்து என்ன, இப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு இந்த பயம். நீ கேட்ட மாதிரி பயமானு கேட்டால் அநியாயத்துக்கு பயம்தான். ஏன்னா ஒரு லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு அப்போ 10 மார்க்கு, அது எழுதுறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். லீவ் லெட்டர் எழுதுறது சாராயம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days. 10 மார்க்குக்கு பண்றதுக்கு படாத பாடுபட்டிருக்கேன். இப்ப இருக்க காலகட்டத்துல சார், இப்ப பெரிய டைரக்டர் ஆயிட்டீங்க, நிறைய பேர் மீட் பண்றீங்க. இப்ப அதுக்காக ஏதாவது இங்கிலீஷ் நம்ம கத்துக்கணும், அந்த மாதிரி ஏதாவது லேர்ன் பண்ணி? இதனாலே நான் நிறைய ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போறதே நான் உண்மையிலே இந்த பெரிய சக்சஸ் பார்ட்டி அதுக்கெல்லாம் கூடுவாங்கல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, இதெல்லாம் எனக்கு ஓவரால் கொஞ்சம் நான் அவாய்டே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கரெக்டா நம்ம அதுக்காண்டி மொழிங்கிறதுல எனக்கு தெரியலங்கிறது பெரிய வருத்தம்ங்கிறதுல விட தெரிஞ்சுக்கிறது நல்லதான் அப்படின்ற அர்த்தம் தான். நமக்கு அது ப்ரொனவுன்ஸா வராங்குது. அதனால எனக்கு அது ஒரு மாதிரி இதா இருக்கும். சில இடங்களில் நான் அது கவலைப்படுறதில்லை. இப்போ நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசியிருந்தேன். என்ன காரணம் என்னன்னா, நம்ம நினைச்சத தப்பு தான், ஆனால் யாருமே இல்லை என்ன மாட்டேன். அவர் பாகிஸ்தானிக்காரர். அவருக்கு தமிழ் தெரியாது, எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசி பார்த்தேன். அவனும் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுவான். இதே எங்கள்ல ஒரு பெரிய வேலையா இருந்தது. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே கேமராமேன் வேல்ராஜ் சார் நானும் இருப்போம். அப்ப அப்படி பேசுவோம். அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு யாரை தெரியும் என்னன்னு அப்படி பேசுறது. அவருக்கு வந்து நம்மள யாருமே இங்க தெரியல. ரஜினி சாரை தெரிஞ்சது. அடுத்து பாகிஸ்தானி தான். அப்புறம் கிரிக்கெட்டை பத்தி ஓடும்.
அப்போ எனக்கு கொடுத்தனா சச்சின் அவன் சங்ககரா சொன்னான், அந்த சங்ககரா ஸ்ரீலங்கன் சங்ககரா ஆமாமா. பற்றி இப்படிலாம் போயிட்டு இருக்கும். இவ்வளோதான் நம்ம பேசின இங்கிலீஷ்கள். ஓகே. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிச்சயமா என் லைஃப் டைம்ல சர்க்குணம் சாரோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். பட் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு என் லைஃப் டைம்ல ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா கதைகள் தான். இப்போ நமக்கு எல்லா பெரிய ஹீரோ கிடைச்சா சந்தோஷம் தான் எல்லாருக்கும். ஏன் சில வந்து இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் என்னன்னா, ஒரு கதை தான் அது பழைய ஃபார்முலா தான். ஒரு கதை தான் ஒரு கதாநாயகனை உண்டாக்கும். அப்படி ஒரு கதைகள் அமையும் போது நம்ம அதுக்கான ஹீரோக்களை தேடி போகிறோம். அவ்வளோதானே தவிர நான் இவரை வச்சு பண்ணணும் அவரை வச்சு பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு கதை எழுதவும் முடியாது. அது எழுதுனா அது சரியாகவும் வராது. அப்படிலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. ஒரு நல்ல கதைகள் இருந்துச்சு, அதுக்கான தேர்வுகள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அமையும் போது அவங்களோட டிராவல் பண்ணுறதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் சார் உங்களோட ஒர்க் வந்துட்டு டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் பர்சனலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இப்பயும் குறைஞ்சிருச்சு. என்னன்னா அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். இப்போ நம்ம சும்மா அட்வைஸாக பண்ணுறலாம் புத்தகங்கள் படிக்கணும். ஆனால் நம்மளே குறைச்சிட்டோமேங்கிறது உண்டு. என்ன காரணம்னா அந்த நேரங்களில் அதுவே ஒரு நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கும். அது அந்த புத்தகங்களை தேடிட்டு இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு நான் போனோம்னாலே என்ன பண்ணுவோம்னா கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறது. அவங்க கூப்பிட்றது லேட்டாக இருந்துச்சுன்னா உட்காந்து அதுக்குள்ள புத்தகங்கள் வாசிக்கிறது. இப்படி நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது தான் இருந்தது. இப்போ குறைஞ்சி போச்சுங்கிறது, வாசிக்கிறது குறைச்சிட்டோமேங்கிறத வருத்தமும் இருக்குது. உங்களோட சினிமா ஜேர்னியில் முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட், செகண்ட் படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த ஃபிலிமோகிராஃபியில் அந்த கிராஃபில் நீங்கள் யோசிக்கும் போது கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா, இல்லை இது போதும் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடையில எனக்கு ஏற்பட்ட தோல்விகள் வந்து நம்மளை அப்படி பிடிச்சி இழுத்துரும். அது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நையாண்டியுடைய காமெடிகள் இன்னைக்கு பயங்கரமாக ரசிக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த பட்டன் காமெடி அந்த காமெடி நிறைய கட்டிங் வருது. அந்த நேரத்தில் வந்து அது ஒரு பொருளாதார ரீதியாக அந்த படம் ஒரு தோல்வி படம் தான். அந்த நெருக்கடி வந்து நிறைய என்னை பின்னுக்கு இழுத்துச்சு. அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கிறது, அதில் நான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி நான் சேலம் தஞ்சாவூர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் ஒரு பெரிய லாஸ் ஆனேன். பொருளாதார ரீதியாகவும் எனக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா பொருளாதார நெருக்கடி, நம்ம டைரக்டராக தோக்குறது வேறு, கிரியேட்டராக தோக்குறோம். பொருளாதாரமாகவும் தோக்கும்போது அந்த பயங்கரமான நெருக்கடிகள் வந்துச்சு. அந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்போது நம்ம ரேஸில் இல்லாமல் போயிடுவோம். எப்பயுமே இங்கே சினிமான்னு இல்லை, எல்லா தொழில்களையும் அதுதான். நம்மளை ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஒரு தயாரிப்பாளர் வாங்க படம் பண்ணலான்னு கூப்பிடலன்னா, ஒரு ஆக்டர் கூப்பிடலன்னா நம்ம ரேஸில் இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா நம்ம தான் அதை தேடி அலைஞ்சு மீண்டும் நம்மளை கட்டமைச்சுக்கிட்டு எப்படியாவது ஓடி மீண்டும் எழுந்து ஓடணும். அப்படி எனக்கு வாய்ப்புகள் வரல. அப்போ நம்ம ரேஸில் இல்லைங்கும் போது வலிக்கும். நம்ம ரேஸில் இல்லை, நம்மளை யாரும் கூப்பிடல. இப்போ நம்ம அந்த இடத்த நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், நான் அவ்வளோ வச்சு பண்ணலாம். அது அப்படி கிடையாது. நம்ம ரேஸில் இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு ஹிட்டு கொடுக்காத போது நம்ம ரேஸில் இருக்க மாட்டோம். மீண்டும் அந்த வாய்ப்பை வாங்குறதுக்கு நம்ம பயங்கரமாக போராடி வரணும். இப்போ எனக்கே நான் இப்போ நிறைய தோல்விகள்னால இப்போ இந்த நான் சந்தோஷமான செய்திகள் கேட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இந்த எக்ஸாமில் தான் நான் மீண்டும் நிறைய ஃபோன் கால்ஸ்களையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தர்ற ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி நம்மள தோல்விகள் இருக்கும்போது அதுலேருந்து மீண்டு எழுந்து ஓடுறதுக்குள்ளேயே போதும் நான் எடுத்து. பட் ஆனால் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், லைக் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது, ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னும் போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அப்படியே காதில் தேன் வந்து பாயும். அதுவே நம்ம ஒரு சறுக்குறோம், ஒரு தோல்வி அடைகிறோம், ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பின்னாடி பார்த்தா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்ல கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது நையாண்டிக்கு எனக்கு நடந்தது. என்னன்னா, நான் பொருளாதாரமாகவும் தோக்குறேன் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கோடிக்கணக்கான பேமெண்ட், 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா தோத்தாச்சுன்னா அது ஒரு தோல்வி என்ன ஆயிடும்னா அந்த குடும்பத்தையும் நிலைகுலைய வைக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் இருக்காது. பொருளாதாரமா ஒரு 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 மாதிரியான நிலைமையை உருவாக்கும். நம்ம ஒரு நெஞ்சில் ஏதோ டிக்னு அடிச்சிட்டு இருக்கோம், எதுக்காக அடிக்குதுன்னே தெரியாது. ஒரு அட்டாக் வந்துருமோன்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், சாப்பிட முடியாது, வாமிட் வர மாதிரி இருக்கும். நான் அப்படி ஒரு சூழலில் போயிட்டு என்ன பண்ணேன்னா, சிகரெட் அடிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் நிறைய என்னென்னா ஃபோன் கால்ஸே வரல. நம்ம அதாவது டைரக்டராக தோற்றுருந்தா பரவாயில்ல, கிரியேட்டராக தோற்றுருந்தா பரவாயில்ல, ரெண்டும் தோல்வியாகி ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு பொருளாதாரமாகவும் ஓவர் நைட்டில் டோட்டலி அவுட்டு. அப்போ நான் வேறு கார் வச்சுருந்தேன், செந்தில்னு ஒரு டிரைவர். அவன் ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டு ஒரு தயிர் சாதம் மட்டும், ஏன்னா காலைல சாப்பிடல, 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. மத்தியானம் சாப்பிடல, நைட்டு அப்படியே டயர்டாக இருக்குது. அவன் தயிர் சாதமாவது சாப்பிடுங்க என்ன சார் விட்டு வாய்ந்து கொடுக்குறான். எனக்கு வாயில் வச்சா ஒமட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் மென்டலி டிஸ்டர்பாக இருக்குது, பிசிக்கலி இருக்குது, ஏதோ அப்படியே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது.
சிகரெட் அடிச்சு என்ன ஆயிடுதுன்னா அப்படியே ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக நிக்கோடினோட அந்த மயக்கம் தான் இருக்குது. ஐயோ. அப்படின்ட்டு போகும்போது எனக்கு நல்லா தெரியுது நம்ம கீழே விழுந்துட போகிறோன்ற மாதிரி மைண்டில் இருக்கும். நான் சொன்னேன் வண்டி விடுறான்னு அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். காரில் சுற்றிட்டு இருக்கும்போது கரம்புக்குடி பக்கத்துக்கிட்ட போகும்போது எங்கிட்டமே தெரியாத ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவனை சொன்னேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பண்ணேன், நான் டாக்டர் கேட்டால் டயர்டாக இருக்கு, ஒரு குளுக்கோஸ் மட்டும் போடுவோம்னு சொல்லிட்டு வண்டியில் வச்சுட்டு அவனை அழைச்சிட்டு அப்படி போகிறேன். போயிட்டு டாக்டர் என்னன்னு கேட்குறாரு. இல்லை சார் எனக்கு சாப்பிட முடியல, டயர்டாக இருக்கு, நான் ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அவர் எப்படியே பார்க்குறாரு. இல்லை என்ன பண்ணுதுனாரு. இல்லை சார் நான் சாப்பிடல, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு கீழே விழுந்துடணும்னு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு குளுக்கோஸ் மட்டும் போடணும். அவர் கொண்ட குளுக்கோஸ் போடுறாரு. அந்த நர்ஸு கண்டுபிடிச்சிச்சு, நீங்கள் களவாணி டைரக்டர் தான். ஐயோ அப்படின்ட்டு ஆமாங்கன்ட்டு அடுத்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரின்ட்டு நான் சொன்னேன் அது பாஸ்ட்டாக ஓட வச்சுட்டு அந்த பிளாஸ்டரை போட்டு அவசரமாக பண்ணிவிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு போகிறேன். பிளட் வடியுது. கரெக்டாக அந்த இது ஒட்டலை. சார் நான் பண்ணுறா இருறா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வண்டியை எடுத்துகிட்டு போய் அவங்கள கரெக்டாக ஒட்ட சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவலு வந்தால் வீட்டுக்கு வந்தால் இப்படி இருக்கும், வீட்டோட மனநிலையும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம், என்ன ஃபோன் வந்துச்சா அதெல்லாம் அப்படி பண்ணுவோம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இப்போ ஒய்ஃபு அம்மா எல்லாம் சாப்பிடுங்க எப்படி இருக்க என்னென்ன எல்லாம் ஒன்றில் இல்லைன்ட்டு நான் சென்னை கிளம்புறேன் அப்படின்ட்டு சென்னை அந்த வெண்ணாவில் அவனை மட்டும் கிளம்பிட்டு வந்தால் ஆஃபீஸ் வந்தால் யாருமே இல்லை. ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸில் நான் மட்டும் இருக்கேன். அப்போது வந்து அந்த ரூமில் அந்த டிரைவர் செந்தில் மட்டும் இருந்தான். அப்போது வந்து அந்த ஆஃபீஸில் வந்து இருக்கும்போது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அந்த பேடையும் பேப்பரையும் எடுத்து ஒரு ஊ போட்டேன். ஏன்னா நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிற ஒரு தன்னம்பிக்கை. அப்படியே போட்டு உட்காந்தேன். அதுலேருந்து மீண்டும் மீண்டும் வரணும். இன்ன வரையும் அப்படி தானே ஓடுறோம். பட் உங்களோட ஜேர்னியில் சார் சம்மன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பர்சனலாகவும் ஒர்க் வைஸாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற நம்ம இந்த பர்சன் என் லைஃப்பில் இருக்கிறதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் பர்சன் யார்? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆரம்ப காலங்களில் அம்மா, இப்போ மனைவி. என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு அதாவது நமக்கு நிறைய நேரங்களில் இப்போ நான்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் யதார்த்தமாக சொல்ல போனால் தெரியாது மீனிங். இப்போ எனக்கு ஒரு 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 எப்படி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து சும்மா நான் தலை கூட வைக்க மாட்டேன், எண்ணெய் கூட வைக்க மாட்டேன். நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா. அதாவது அந்த காலங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ என் ஒய்ஃபெல்லாம் இல்லைன்னா நான் 0 தான். அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அதான் இன்னொரு அம்மான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அது நமக்கு அது தெரியறது இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அவங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலங்கிற வருத்தங்கள் இருக்கு. ஓகே, லைஃப்ல எவ்வளோ சரிஞ்சாலும் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள இன்னும் ஓட வச்சுட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தெரியுறீங்க. ஏன்னா எங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு தைரியமான ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியும் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சது. நிச்சயமா பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா ஷேர் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் வெப் சீரிஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், அதே மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா வெற்றி பெறணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.